ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்கு மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விடையாக இருக்கிறது பேன் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே அப்படி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் அந்த ஃபைலை அப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் இந்த மீட்டிங் பிளேஸ்க்கு போகிற டேட். இன்றைக்கி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் மீட்டிங் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த பேப்பர்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒரு டைமுக்கு 4 டைமுக்கு மேலே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைலை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம டே வந்து ரெஸ்ட் ரூமுக்குலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருப்பாரு. காலேஜுக்கு ரெடி ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தால் இப்போது அந்த ரூமுக்கு வெளியே லாரா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருப்பா. ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஏன் அந்த ஃபைலை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தா சுகா அவரோட ரூமை விட்டு வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூமை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறா. அங்கேருந்து போகிற மாதிரி போகிற இந்த மாதிரி போனேன். சுகா இப்போ கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகிறத நம்ம லாரா நோட் பண்ணிவிட்டு பிரதர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போங்கிற மாரி திரும்பவும் ரூம் கிட்ட வந்து நிற்கவும், ஜங்குக் ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துட்டல, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது ஹயாங். இந்த மீட்டிங் பிளேஸுக்கு யார் போகிறா? நீ போயிட்டு வா ஜங்குக். மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேயே கம்பெனிலே ஒர்க் இருக்குது. ஜேகப் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறேன்ட்டான். அப்புறம் நானும் ஆரமும் கம்பெனிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நானும் மார்க்கு மட்டும் இந்த ஃபைல் செட்டு போடலான்ங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எங்களுக்கு ஒர்க்கு ஒரு வேளை முடிஞ்சிருச்சுன்னா மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள அந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகிருந்தோம். ஃபைலை சேஃபாக வச்சுக்கோ, ஏன்னா இந்த ஃபைலை வச்சுட்டா இந்த திருப்பி அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும். 5 இயர்ஸாக அந்த டெண்டர் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ திரும்பவும் அந்த ரீயூனிட் பண்ணுறாங்க, அதுவும் இன்னும் 5 இயர்ஸ் நமக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிரதர்ஸ் 2 பேரும் பேசுகிறத கேட்டு அதில் நிறைய ப்ராஃபிட் வர நம்ம பாய்ஸஸ்க்கு கிடச்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜங்குக்கு பாய்ஸஸ் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த திருப்பு நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு ரொம்ப இம்பார்ட்டான ஃபைல் பொழுக்கே. ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேமிலி பாண்டிங்கெல்லாம் பார்த்து டயர்டாக இருக்குது. கொஞ்சம் ஃபைட்டிங் சீனையும் பார்த்தா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பேப்பரை மட்டுமா நோட் பண்ணுறா. அது என்ன மாதிரி இருக்குதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு லாரா அப்படியே அங்கேருந்து போனால் இப்போ நம்ம சுகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். ஜங்குக்கு அந்த டேபிளில் வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா கீழே மிம்மாம் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுவார். அதாவது ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். இப்போ அந்த ரூம் ரெஸ்ட் ரூமுக்குலேருந்து நம்மகிட்ட வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணிவிட்டு கோப்ராவுக்கு மில்க் வேணும் பழுக்குது. மாம் கிட்ட மில்க் கேட்குது. இன்னும் மார்னிங்லேருந்து உனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலையா, சரி வா நான் உனக்கு மில்க் தரேன் அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடியே நேராக கீழே கிச்சனுக்கு நம்ம டே போவார். இந்த மாதிரி டே கோக் 2 பேருமே ரூம்குள்ள இல்லாத மூமெண்ட்டை ஹாலில் இருந்து லாரா நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் மிம்மாம்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் நம்ம டே கோபுராவோட கிச்சனுக்கு போகிறதும் இப்போ கோபுராவும் ரூமில் கிடையாது, ஏன்னா டேயோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அப்போ ப்ராப்ளம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கோட பெட்ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறா. இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே நம்ம விமின் காலேஜுக்கு போயிட்டாங்க. நம்ம ஜங்குக் மீட்டிங் பிளேஸ்க்கு போயிருக்காரு. அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தா இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம டேயும் ஜிமினாவும் ஹவுஸ்குள்ள என்ட்ரான்னா ஹாலாக இல்லை, அவ்வளோ திங்ஸும் உடச்சி போட்டிருக்கு. உடச்சி போட்டது மட்டும் இல்லாமல் செம்ம காண்டில் யார்டா இந்த ஒர்க்கை பண்ணது, எவன்டா ஏன் ரூம்குள்ளே போனது, ஏன் ரூம்குள்ளே போகிற அளவுக்கு எவனுக்கு தான் தைரியம் வந்துச்சுங்கிற மாதிரி செம்ம காண்டில் அங்கே இருக்க மேட்ஸு பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஜங்கு திட்டி கத்தி 1-2 மேட்ஸு பாடி கார்ட்ஸ் எல்லாம் பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு. சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் ரூம்குள்ளே நீங்கள் 2 பேர் தான் மார்னிங்லேருந்து போயிருக்கீங்க, யார் என் ரூம்குள்ளே போனது எனக்கு இப்போவே தெரிஞ்சாக்கணுங்கிற மாதிரி செம்ம கோவமாக ரொம்ப ரூடாக நடந்துக்கிற ஜங்குக்கு பார்த்துட்டு டே ஷாக் ஆகி வேகமாக டே ஜங்குக்கிட்ட வந்தா நம்ம ஜிமினா டே பிடிக்கிறாரு. அவன் கோவத்தில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். உனக்கு எங்கேயாவது அடிபட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போம். விடு ஜிமின், அவன் இந்த மாதிரி எல்லாரையுமே பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு சொல்லி திரும்ப இந்த மாதிரி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா வேகமாக வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சா நீ அவன்டானுங்கிற மாதிரி காண்டில் டேயோட நெக்கை பிடிச்சி க்ளோஸாக இழுப்பாரா. இந்த மாதிரி டேயை பார்த்து அடுத்த செகண்ட் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசவும் ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி வியடாக நடந்துக்கிற, என்னாச்சு ஜங்குக்கு, எதுக்காக இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் நீ தான் அப்போ உடச்சியா, ஏன் ஹாலை இந்த மாதிரி டேமேஜ் ஆக்கி போட்டிருக்க,
ஹயாங்ஸ், நீங்கள் என்ன இந்த பிளேஸில் ஜங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க? மிம்மாம், நீங்கள் எங்கிட்ட இருக்கிறீங்க? இவ்வளோ பேர் இங்கே இருக்க சொல்லி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறான்? ஏன் ஒருத்தர் கூட ஜங்குக்கை நீங்கள் தடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுனா, டேயாங்மா என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது, இங்கேருந்து மாம்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக், அந்த சாட்டையை கீழே போடு மண்டல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த சாட்டை அப்படியே கீழே போட்டுட்டு நம்மகிட்டே டைட்டாக ஹக் பண்ணப்படி, சரி 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 க்ரை பண்ணாத, நீ உன்னோட ரூமுக்கு போ. எதுக்காக நான் ரூமுக்கு போகணும்? நான் ரூமுக்குள்ளே போனதோட ரூமை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாடி கார்ட்ஸை பனிஷ் பண்ணியா? உனக்கு என்ன ஆச்சு? நீ இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக இப்படி ஒரு டெவில் மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு அப்படி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உன்கிட்ட இருக்குது? என்ன ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இப்படி கட்டுனா, எல்லாமே இவங்க பண்ணுற ப்ராப்ளம் தான். என் ரூமுக்குள்ளே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபைல், கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பேப்பர்லாம் இல்லை. இன்றைக்கி அந்த டெண்டர் பிளேஸில் எனக்கு எவ்வளோக்குள்ள அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? நான் ரெடி பண்ணி வச்ச ஃபைலுக்கு பதிலாக இந்த வெத்த பேப்பர்ஸ் தான் அதில் இருந்துச்சுங்கிற மாதிரி அதை அப்படியே தூக்கி வீசுறாரு. ஏன்னா அந்த ஆல்ரெடி லாரா மாற்றிருப்பேன். இந்த மாதிரி வெறும் வெத்த பேப்பர் அப்படியே பறந்து வந்து ஹால் முழுக்க விழுறத பார்த்துட்டு டேக்குமே நல்லாவே தெரியும் பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பேப்பர் அந்த இதை ரெடி பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம இப்படி செக் பண்ணி பார்த்தா இதாண்டா சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற ஜிமினா வந்து பேக்கை ஹேண்ட்ஸில் தானே வச்சுருப்பார். அவரோட பேக்கு ஹேண்ட்ஸில் இருக்கும். அந்த பேக்கை புஷ் பண்ணி தள்ளி விட்ருவாளா? இப்படி தள்ளி விட்டான் நம்ம ஜிமினா ஏண்டி அப்படிங்கிற மாதிரி கடுப்புலையே லாராவை நோட் பண்ணால் நம்ம ஜிமினோட பேக்கில் இருந்து அந்த ஃபைல் பேப்பர்ஸ் இப்போ ஜங்குக்கு எதை காங்கலான்னு சொல்கிறாரோ அது அவளும் அப்படியே ஃப்ளோரில் வந்து விழுது, மல்லன்னு விழுது. இந்த மாதிரி விழுந்தா இதை பார்த்து ஜிமினா ஷாக் ஆகுறாரு. வேணுமுன்னே தாண்டா அவன் பேக்கில் வச்சேன், நேற்று தப்பிச்சுட்டேன், இன்றைக்கி மாட்டிப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சுப்படி நின்னா. இந்த மாதிரி ஜிமினாவோட பேக்கில் இருந்து நிறைய பேப்பர்ஸ், அதாவது இவங்க ரெடி பண்ண பேப்பர்ஸாக விழுறத பார்த்துட்டு சுகா வேகமாக வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கிட்ட பேசிட்டு நம்ம ஜங்குக்குமே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினாவுக்கே ஷாக் ஆகிட்டு, இது எப்படிடா அவ்வளோவும் ஏன் பேக்குக்குள்ளே வந்துச்சுங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் சுகர் காண்டாகி, இது எல்லாம் எப்படி உன்னோட பேக்குக்குள்ளே வந்துட்டு ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரா. சுகா என்னை நம்பு சுகா, எனக்கு தெரியாது சுகா, இதை இப்படின்னா நானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன்னோட காலேஜ் பேக், நீ எப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்க பேக், மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீ உன் பேக்கப்போ ஓப்பன் பண்ணலையா? இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தியா? இது எப்படி ஓம் பேக்குக்குள்ளே வந்துச்சு? இதை காங்கலன்னு மீட்டிங் பிளேஸ்க்கு போய் ஜங்குக் மீட்டிங்கை கூட ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாமல் 5 இயர்ஸாக எங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த அந்த கான்ட்ராக்ட், அந்த டெண்டர் எங்கள் ஹேண்ட்ஸை விட்டு மூவ் ஆயிடுச்சு. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? இந்த பேப்பர்ஸ் உன்கிட்ட எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜிமினாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. மார்னிங்லேருந்து நான் பேக்கை ஓப்பன் பண்ணி எல்லா ஒர்க்கும் தான்டா பண்ணேன், அப்போல்லாம் இல்லையே, இப்போ எப்படிடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா செம ஷாக்கானா. மிம்மம்டா சுகா, நீ டென்ஷன் ஆகாதாம்மா, நீ அந்த பிளேஸில் நில்லு. நேற்று அவனை திட்டினதில் ஒரு லாஜிக் இருந்துச்சு, நான் தப்பாக திட்டேன். இன்றைக்கி அவனோட பேக்கில் இருக்குது. அவன் பேக்கில் இருக்கிறத அவனால் கவனிக்க முடியலன்னா நீ என்ன ரியாலிட்டியில் காலேஜுக்கு போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட நம்ம சுகா ரொம்ப ரூடாக பேசுகிறாரு. சுகா என்னை நம்பு சுகா, நான் மார்னிங்லேருந்து இந்த பேப்பர்ஸ் எதையுமே பேக்கில் பார்க்கல, இது எப்படிங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சுகா. தெரியாது, டேக்கு மெடிசன் கொடுக்க சொல்லியும் தெரியாது, பேப்பர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாலும் தெரியாது, எனக்கு அநேகமாக இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீ தான் எடுத்து வச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போனோம். எல்லாருமே இப்போ மறுபடியும் நம்மகிட்ட, ஏன்னா அந்த டெண்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்கச்சக்க ப்ராஃபிட் அதில் தான் நம்ம பாய்ஸஸ்க்கு நிறைய கிடச்சிட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி அந்த ப்ராஃபிட் மிஸ் ஆனது போதாதுன்ட்டு பேப்பர்ஸ் மட்டும் இப்போ ஜிமினாவோட பேக்கில் இருக்கான். சுகா வர நீ ஏன் இப்படி பண்ணனுங்கிற மாதிரி கோமா ஜிமினாவை திட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு பின்னாடி இருக்க டெய்டான், ஜிமினா எதையுமே பண்ணலை, நான் தான் அதை அவளத்தையும் எடுத்துக்கொண்டு ஜிமினா பேக்கில் வச்சேன்,
அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல அவளை வேற ஜிமினா பார்த்து முறைச்சிட்டு இருந்தவங்க அவ்வளோ பேருமே அப்படியே டேயை பார்த்து திரும்பினா, வாவ் செம்ம ட்விஸ்ட்டுடா, இந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ரூமில் இருந்துகிட்டே அவளோட வாய்ஸை கேட்டு கீழே இறங்கி வர கோபுராவை நோட் பண்ணிட்டு, ஐயோ மாமா வந்துட்டாங்களாம், மாமா பார்க்கறதுக்கு சன்னு கிளம்பிட்டாரு, போ போ இப்போ பாரு உன் டாடு உன் மாமா என்ன பாடுபடுத்துறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோபுரம் நோட் பண்ணான். இந்த மாதிரிட்டே பேசினதை கேட்டு, என்ன சொல்கிற, ஆ நீ எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே நம்மகிட்டே பட்டு கேட்டான். ஆமாம் ஜங்குக், நான் தான் எடுத்தேன், நான் தான் நம்ம நம்ம பெட்ரூம்லேருந்து எடுத்தேன். நீ எடுத்தேன்னா எதுக்காக அவன் பேக்கில் கொண்டு வச்சுருந்த அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே கிட்ட அவ்வளோ க்ளோஸில் வந்து பயமுடுத்துகிற மாதிரியே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா டேக்கே அப்படியே பாடிலாம் சொட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே ஜிமினாவை நம்ம ஜங்குக்கிட்டேன்னா விட்டுருவார், டேக்கிட்ட ரூடாக நடந்துக்க மாட்டாருங்கிற திங்கிங்லேயும், இப்போ வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு, அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஃப்ரீ பண்ணி விட்ருவாங்கங்கிற மாதிரி திங்கிங்லேயும் நான் அந்த மாதிரி பண்ணேனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சொன்னால் இதை கேட்டு ஜங்கு காண்டாகி பெட்ரூமில் இருக்கிற திங்ஸஸ் இதுக்கு அம்மா பேக்குக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தான் என் பேக்கில் வச்ச நீ எப்போதுமே என்னோடய காலேஜ் பேக்கை செக் பண்ணிகிட்ருக்க, அதான் நான் அவன் பேக்கில் அதை வச்சேன், அப்போனா நீ செக் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி, ஏன்டா அங்கே இந்த மாதிரி பண்ண, எதுக்காகட்ட அங்கே அந்த மாதிரி பேப்பர்ஸை நீ மூவ் ஆன் பண்ணி வச்ச, உன்னால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா நமக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணனுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக நம்ம டேயை பற்றி கேட்பாங்களா. அந்த மாதிரி கேட்டேன். ஜிமினாவுக்கு பயங்கரமாக டீரியாக வருது. இந்த மாதிரி டே தான் பண்ணனுங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு நம்ம ஜிமினாட்டே நோட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு வந்து பாய்ஸஸ் இந்த மாதிரி ஏன் பண்ணன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லோரையும் நோட் பண்ணிவிட்டு சைலண்டாக இருங்கங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை வச்சே காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா அவளை வெறுமே அப்படியே அமைதியாக இருந்தா இப்படி ஃப்ளோரை பட்டபடி குனிச்சிட்டு இருக்கட்டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி ஜங்குக்கு அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. நீ தான் இதை பண்ணியா, நீ தான் இதை பண்ணியா, ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்ன ரீசனுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரா. நீ இப்போல்லாம் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற, சரியாக என்கிட்ட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நான் உனக்கு கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ப்ராஜெக்ட் தானே, அதான் எப்போதுமே என்னை மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் கோவமாகி அந்த பேப்பர்ஸை மறைச்சி வச்சேன். ஆனால் அது இன்றைக்கி டன் டெண்டருங்கிறது எனக்கு தெரியாது, நான் நீ என்னை அவாய்ட் பண்ணுற மூமெண்ட்டை வச்சுட்டு அந்த மாதிரி அதை ஒழிச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னாட்டேயோட நெக்கை பிடிச்சி நம்ம ஜங்குக்கு இருக்கிறவாரு. இப்படி இருக்குனப்படிட்டே அப்படியே ஃப்ளோர்லேருந்து மலை தூக்குறாரு. என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெறும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், எவ்வளவு திமிருடா உனக்கு, ஏன் பேபி ஆச்சு, ஏன் லவ் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்ட அவ்வளோ லவ்வாக பேசிக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன, உன் லிமிட்டில் உன்னை ஒழுங்காக வைக்காதனால எனக்கே இப்படிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா நீ, அது எவ்வளோ பெரிய ட்ரெண்டு தெரியுமாட்டே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அசால்ட்டாக என் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணல, என் கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசலை, அதனால தான் தூக்கி வச்சேங்கிற மாதிரி இப்படி வேறு எக்ஸ்கியூஸ் சொல்கிறியா. நான் இப்போ உங்ககிட்ட க்ளோஸாக பேசலை, உங்ககிட்ட லவ்வாக காட்டலை, கேரை காட்டலை, எதுவுமே காட்டலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்க விடவும் அப்படியே கீழே வந்து விழுற மாதிரி வர டேயே சுகர் கிரிப்பை பிடிக்கிறாரு. ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஹயா அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி உன்கிட்ட நான் இல்லை பற்றியா, அதாண்டா நான் பண்ண பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ என்னென்ன சொல்கிற, நீ என்ன செய்கிற, 24 ஹவர்ஸும் உனக்கு என்ன தேவை, உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சி எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஃபைல்ஸை இந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணாமல் டஸ்ட்பினுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டல நீ, எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டலட்டே நீ. இதுக்கப்புறம் இந்த ஜங்குக்கை நீ எப்போதுமே பழைய ஜங்குக்கை பார்க்கவே முடியாது. எந்த மாதிரி ஜங்குக்கு உனக்கு வேணுங்கிறதுக்காக எடுத்து வச்சியோ அந்த ஜங்குக்கையும் சரி, இப்போ உன்கிட்ட இருக்கிற இந்த ஜங்குக்கையும் சரி
இதுக்கப்புறம் நீ பார்க்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து நம்ம ஜங்குக் ஹவுஸை விட்டு வெளியே போனோம். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ண மாதிரியே நம்மகிட்டே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். கீழே விழ போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாட்டையே பிடிச்சா ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக க்ரை பண்ணோம். ஜிமினா கிரிப்பாக பிடிச்சபடி சரி விட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இங்கே இப்படி ஒரு ப்ராப்ளம் பெருசாகி நேற்று பண்ண ஃபைட்டு கூட சக்ஸஸ் ஆகலை, இன்றைக்கி பண்ணது சிறப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்ட்டு லாரா மட்டும் அந்த ஹவுஸில் செம்ம ஹாப்பிலே இருந்தால் இப்போ நம்ம தான் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்காரு. பார்க்கில் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, டீரியாக வந்துட்டு இருக்குது. க்ரை பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பக்கத்தில் வந்து நம்ம ஜிமினா உட்காந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஜிமினாவை அப்படியே நம்மகிட்ட திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நல்லா தெரியும் என்ன சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீ அந்த மாதிரி பொய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிலடா அந்த செகண்டில் நானாக இருக்க போய் சும்மா என்னை திட்டிட்டு போயிட்டான். நீ தான் இந்த மாதிரி பண்ணன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணியிருப்பான், சுகாவே உன்னை ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நானாக இறக்க போய் ஜங்குக்கு சும்மா இப்படி மிரட்டி திட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான். நீயா இருந்தால் ப்ராப்ளம் பெருசாக இருக்குங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எப்படிடா ஓன் பேக்கில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும் எனக்கு தெரிலடா, மார்னிங்லேருந்து என் பேக்கில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவினிங் ஹவுஸ்க்கு வர சொல்ல தான் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. யார் இந்த மாதிரி பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு லாரா மேலே லைட்டாக டவுட் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்லவும் என்ன சொல்கிற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்டே கேட்டோம். நம்ம கூடயே இருக்கிறது லாரா மட்டும்தான் இருக்கிறா. அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே லாரா நம்ம முன்னையும் ஜங்குக்கையும் கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி உன்னை ஹேட் ஆக்குற மாதிரி தான் நடந்துக்கிறான். தியாவையே கில் பண்ணியாச்சு, ஆனால் இன்னுமே லாரா ஹவுஸை விட்டு வெளியே போகலை, நீ நோட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் தியா தான் அன்னைக்கு கில் பண்ணிட்டானே கோப்ரா, அப்புறம் ஏன் இவன் இன்னும் இந்த ஹவுஸை விட்டு போகல, ஏன்னா அவன் அந்த ஹவுஸில் லைஃப் லாங் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்துருக்கான். ஜங்குக்குமே இன்னும் இந்த பிளேஸை விட்டு ஏன் போக விடலை, எதுக்குடா அதான் எனக்கும் தெரியல. தியா டெத் ஆகிட்டா, அவளுக்கு பயந்து தான் இந்த பிளேஸ்க்கு இவ வந்தா, அப்போனா இந்நேரத்துக்கு லாரா வெளியே போயிருக்கணும், ஆனால் போகலை. ஜங்குக்கும் ஏன் நீ இன்னும் போகலைங்கிறத கேட்கல. அப்போ ஜங்குக்கும் லாராவும் ஏதாவது சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணுறியா? அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல. சீக்ரெட்டாக ஜங்குக்கு ஒன்று லாரா கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டான். ஆனால் லாரா எதுக்கு இந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது தான் டவுட் ஆகுது. நம்ம கூடயே இருக்கிறது பாடி கார்ட்ஸும் லாராவும் மட்டும்தான். 13 பாடி கார்ட்ஸும் நம்ம பக்கத்தில் எப்போதும் இருக்கிறது கிடையாது. உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் தான் உன் பக்கத்தில் வர்றாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு பர்சன் லாரா மட்டும்தான். ஃபஸ்ட்டு டே மெடிசன் மிஸ் ஆச்சு, ஏன் லாராவே அதை என் பேக்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம்ல. இப்போது ஃபைல் பேப்பர்ஸ் அது ஏன் லாரா உன்னோட ரூமில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஏன் பேக்கில் வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன் பேக்கில் எதுக்கு வைக்கணும், அவள் அந்த பேப்பர்ஸை எடுத்திருந்தானா அதை கிழிச்சு போட்டிருக்கலாம், இல்லை எரிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேங் உனக்கு இன்னும் சரியாக புரியல, அவள் நம்ம எல்லாரையுமே இந்த பிளேஸ்லேருந்து பிரிக்கிறதுக்கு வந்துருக்கா, முக்கியமாக உன்னையும் என்னையும் இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக பிரித்து மூவ் ஆன் பண்ண வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீயே சொல்லு, அந்த பேப்பர்ஸை என் பேக்கில் வச்சா எல்லாருமே என்ன திட்டுவாங்க, ஏன்னா நான் வந்து அவள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அந்த ஒர்க்கை நான் பிரேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிரேக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கும் உங்ககிட்ட ரொம்ப ஹேட்டாக பேசின மூமெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அவளை ஸ்லாப் பண்ணேன். அப்போவே அவள் என்னை பார்த்து செம்மையாக முறைச்சா. அவள் வந்து என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. அதனால தான் 2 டைம்ஸும் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மாட்ட வச்சுருக்கா. ஆனால் ஃபஸ்ட் டைமும் நீ சேவ் பண்ணிட்ட, 2வது டைமும் சேவ் பண்ணிட்ட. ஆனால் இப்போது அவன் நினச்சதை விட நீ இப்போ நான் தான் பண்ணேங்கிறத சொல்லி உனக்கும் ஜங்குக்குள்ளேயும் பெரிய ஃபைட் ஆக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃப்ரீ பண்ணி விடு, நான் என்ன ஜங்குக்கு கூடயே இருக்கணும், லைஃப்பை ஷேர் பண்ணணும், ஜங்குக்கு தான் எல்லாங்கிற மாதிரி திங்க் பண்ணிய ஜங்குக்கை மேரேஜ் பண்ணேன். வேண்டா விருப்புக்கு என்னை பிடிச்சி அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவனோட லவ் எனக்கு ஃபுல்லாக ஃபீல் கொடுத்துச்சு, அவன் தான் எனக்கு எல்லாங்கிறதையும் ஃபீல் பண்ண வச்சிச்சு.
எனக்கு அநேகமாக ஜங்குக்கூட கோபம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி டே சொன்னான். ஜிமினா ஷாக் ஆகி என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு அநேகமாக 2 ஹவர்ஸ்லேயே ஜங்குக்கு என்னை தேடி நான் இருக்க பிளேஸ்க்கே வந்துடுவான். அப்படி ஒரு வேளை அவன் என்னை தேடி வந்துட்டான்னா அவனோட கோபம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இப்படி வீமின் பேசிகிட்டே இருந்தா லாரா தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்கிறது டவுட் ஆகிருச்சு. லாரா தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பாய்ஸஸ் கிட்ட நம்ம லாராவை மாட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேரும் லாராவை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இப்போது நம்ம டைம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் மேலே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அந்த பார்க்குக்கு வந்து. இப்போ வரைக்குமே அந்த பிளேஸில் தான் உட்காந்துருக்காங்க. ஹவுஸ்க்கு போகிற ஐடியா இல்லை. ஏன்னா ஹவுஸ்குள்ளே போனால் மதி யாருமே நம்ம கிட்ட வந்து இப்போ பேச மாட்டாங்கல்ல. ஏன்ட்ட இந்த மாதிரி பண்ண, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய டெண்டர் இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த மூமெண்ட் ரொம்ப பெயினாக தானே இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு டெண்டர், அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுங்கிற அந்த பெயின் அவங்க எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு ரீசன் டே தானுங்கிற மாதிரி டேயை வேற சொல்லிட்டாரு. அப்படி இருக்க சொல்ல எல்லாருக்கிட்டையுமே டே கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுவாங்க. அதை பார்க்க சொல்ல என்னால் அந்த மூமெண்ட்டை பார்க்க முடியாது, நான் இங்கேயே இருக்கிறேங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல, டே கூடயே நானும் உன் கூட இருக்கேங்கிற மாதிரி ஜிமினா டே பக்கத்தில் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு ரொம்ப அமைதியாக சைலண்டாக அப்படியே எதையுமே பேசாமல் அமைதியாக அந்த பிளேஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். டே பக்கத்தில் கரெக்டாக ஜொங்குக்கு வந்துட்டு, இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஹவுஸ்க்கு வர திங்கிங் இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா வீமின் 2 பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகி டக்குன்னு அப்படியே திரும்பி பேக் சைடில் வந்து நிற்கிற டே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா ஜங்குக் அவன் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான், தெரியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டான், அது மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் டேக் எந்த சம்மந்தம் இல்லை, இதில் வேற ஒரு பர்சன்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜிமினா சொல்ல வந்தேன். ஜிமினாவோட ஹேண்ட்ஸை நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. சொல்லாட அப்படிங்கிற மாதிரி இப்படி கிரிப்பாக பிடிச்சவன் நம்ம ஜிமினா வந்து நம்ம டே நோட் பண்ணோம். டயாங் வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டே அப்படியே கரெக்டாக ஜொங்கு கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரின்னா ப்ளீஸ் ஜங்கு எதுவும் கோவமாக அவங்ககிட்ட நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் நம்ம டே பக்கத்தில் வந்து நின்னோம். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கிட்டே கூட்டிகிட்டு வர மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டே சொன்ன மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே டே தேடி இந்த பிளேஸ்க்கே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம ஜொங்குக்கு என்ன பண்ணாலும் சரி, டே எங்கே இருந்தாலும் சரி டே தேடி போயிடுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டே குக்கில் இருந்த அந்த ஃபைட் எப்படியோ பிரேக் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமினா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஹவுஸில் தான் லாரா செம்ம ஹாப்பியில் தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா டே ஜங்குக்கு திட்டாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டெண்டர் போச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தான். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இப்போ அந்த ஹவுஸுக்குள்ளே ஜங்குக்கோட கார் என்ட்ராகிறத பார்த்துட்டு மிம்மம் வேகமாக வெளியே வந்து ஜங்குக் டே எங்கே இருக்கானுங்கிறத பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். இந்த மாதிரி கேட்குற மூமெண்ட்டுக்கு லாரா சோஃபாவில் உட்காந்துருந்தவ என்ன டேயை தேடுறாங்களா, அப்போ டே வந்து கோவத்தில் ஹவுஸை விட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரியும் ஹாப்பியாக அப்படியே எழுந்துப்பாளா. அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். டே ஜங்குக்கு பின்னாடியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு மிம்மம் பேகமாக வந்து டே ஹேக் பண்ணிவிட்டு டே ஒரு கோவத்தில் திட்டுனா நீயும் ஜிமினாவும் இந்த மாதிரி தான் கோவப்பட்டு வெளியே போவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டே ஹேக் பண்ணபடியே அந்த ஹவுஸ்க்குள்ளே கூட்டு வராங்க. அந்த மாதிரி கூட்டிருந்தேன். பாய்ஸஸ் எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துருந்தவங்க டே உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு வேகமாக டே பக்கத்தில் வந்துட்டு டே உனக்கு அறிவில்லை, கொஞ்சமாவது பிரெயின் இருக்கா இல்லையாடா, அப்போ வந்த காலேஜை விட்டு வந்த நேரத்துலேருந்து எதையுமே ட்ரிங்க் பண்ணலை, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, ஏன் இந்த மாதிரி உன் ஹெல்த்தை நீயே கற்றுக்கிற, டாக்டர் என்ன சொன்னார், நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு சொன்னார், உன் ஹெல்த்தை நீ பார்த்துக்கிட்டா தானே பேபியும் ஹெல்த்தாக இருக்கும், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏன்டா ஃபைலை கொடுத்தா வச்ச அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்கன்னு பார்த்தோம். ஏன்டா சாப்பிடாம இருக்கேங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி ஆரம்பி ஜின்னு ஒயனு ஜிமினா ஜேகப்பு எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிவிட்டு ஷாக்கிங்கில் நோட் பண்ணோம். மேட் அப்படியே நம்ம டேக்காக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எட்டு வராங்க. இந்த மாதிரி எட்டு வந்தோம். மிம்மம் அப்படியே நம்ம டேக்கு ஃப்ரூட்ஸை ஃபீட் பண்ணி விட்றாரு. டயத்துக்கு டயம் எல்லாத்தையுமே கரெக்டாக சாப்பிட்ணும், டாக்டர் சொன்னது உனக்கு மறந்து போச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி டேயை கொண்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டே பக்கத்தில் தான் பாய்ஸஸ் எல்லோரும் உட்காந்துருந்து ஃப்ரூட்டை சாப்பிட கொடுங்க மேம், நல்லா கொடுங்க, நிறையவே கொடுங்க, அவன் இப்படி
தான் கோவத்தில் ஹவுஸ் விட்டு வெளியே போகிறான். உன்னை முதல்ல பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனது எந்த பாடி கார்டா, அவனை சொல்ல அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்போம்ல அந்த பாடி கார்டை சொல்லவும் இந்த பாடி கார்டாக கேட்டு ஐயோ நம்மளால் அடிக்க போகிறாங்களாங்கிற மாதிரி அவர் ஷாக் ஆனோம். இந்த மாதிரி டீக்கிட்ட அவ்வளோ பேர் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன நான் என்ன பண்ணாலும் என்னடா இப்படி ஆகிருது அப்படிங்கிற மாரி காண்டிலேயே டேக்கி இப்படி ஃப்ரூட்ஸை ஃபீட் பண்ணி விட்டு அவங்க அன்பு மலையை நம்ம டேட்டை காமிச்சிட்டு இருப்பாங்களே அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு லாரா செம்ம கடுப்பாக காண்டாகிறா. இந்த மாதிரி லாராவோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிற ஹோல் மூமெண்ட்டையும் ஜிம்மி முழுக்க நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாரா இவங்க எல்லாரும் டேக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அந்த மூமெண்ட்டை பார்த்து காண்டாகி அவளோட ரூமுக்கு போயிடுவா. அவளோட ரூமில் போய் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜங்குக்கே டேயை கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவங்க எல்லாரையுமே பனிஷ் பண்ணணும், டேயும் ஜிமினாவே இந்த ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறேன். அப்படி இருந்தும் ஏன் இவங்க எல்லோரும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி லாரா பயங்கரமாக ரூம்குள்ளே நின்று கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத ரூமுக்கு வெளியே நின்று ஜிமினா அவள்கிட்ட கேட்பாரு. நான் டவுட் பட்டபடி அப்போ நீட்டு அந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கியா? இவ்வளோ நேரம் யாருன்னு தெரியலடி. அதான் நீ கேம் ஆண்ட அந்த கேமுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சிக்கிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு கேம் நீ ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் ப்ளே பண்ணி விளையாடுறது நீயா இருக்காது, நாங்களாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே நேராக டே பக்கத்துலேயே வந்து உட்காந்தா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போனோம். டேடா அப்படியே டோர்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி டோர்கிட்டே நிற்கிறத பெட்டில் உட்காந்தபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, மார்னிங் வரைக்கும் அந்த டோர்கிட்டே நிற்க போறியா என்ன, இங்கே வா முதல்ல அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிடவும் டே பயத்துலேயே ஜொங்கு கிட்ட வந்து நிற்பாரா அந்த மாதிரி நின்னா. டே அப்படி இழுத்து ஜொங்குக்கு அவரோட தயசில் உட்கார வச்சுட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிவிட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா, அதுக்காக போய் அந்த ஃபைலையா எடுப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணேன் தெரியுமாட்டேன். நைட்டு முழுக்க சிலை பண்ணாமல் நான் ரெடி பண்ணேன், இப்படி பண்ணி வேஸ்ட் ஆக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி டேட்ட நம்ம ஜங்குக்கு பேசவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு சாரி ஜங்குக் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணேன், அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம டே க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம். டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட டியரியை வெயிட் பண்ணிவிட்டு ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுற, இந்த கான்ட்ராக்ட் இந்த டெண்டர் இல்லாட்ட எனக்கு இதை விட பெருசாக இன்னொரு டெண்டர் கிடச்சிரும், அதை நாங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணது அந்த பிளேஸில் அவ்வளோ பேர் முன்னாடி வெட்டு பேப்பரோட நின்ன மூமெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதான் கொஞ்சம் என் பேபியோட நெக்கே கிரிப்பாக பிடிச்சி பனிஷ் பண்ணிட்டேன், சாரி டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் டேயோட நெக்லாம் கிஸ் பண்ணுவாரா. இவன் சாரி கேட்டாலும் கிஸ் பண்ணுறத மட்டும் விட மாட்டானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். கோவத்தில் உன்னை திட்டுனா இப்படி தான் ஹவுஸை விட்டு நீ வெளியே போவியா? நீ ஹவுஸில் இல்லைன்னு தெரிஞ்சு எல்லாருமே எவ்வளோக்குள்ளே பயந்தாங்க தெரியுமா? எனக்கு கால் பண்ணிட்டே எங்கேயோ போயிட்டான்னு சொன்னதோட எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபைட் வந்தாலும் சரி, ஹவுஸை விட்டு மட்டும் நீ எப்போது வெளியே போகக்கூடாது, புரியுதுல்ல? ஹவுஸை விட்டு வெளியே போகக்கூடாது, என்னை விட்டு வெளியே போகக்கூடாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேங்கிற மாதிரி நம்ம டேயும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம டே டைட்டாக ஹக் பண்ணபடி நீ இன்னைக்கு ரொம்ப பெயினாக இருப்ப, க்ரை பண்ணியிருப்ப, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே கம்ஃபர்ட் பண்ணபடி ஸ்லீப் பண்ண வைப்பார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சேன். ஜங்கு கொஞ்சம் ஜஸ்ட்டில் ஃபேஸை வச்சபடியே இந்த பிளேஸில் லாரா இருக்க போயிட்டா இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது, இப்போ சட்டிக்கு ஜங்குக்கிட்ட லாரா அவங்க இருந்து போக வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் அதான் டியாவை நீயும் கோபுரமும் சேர்ந்து அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டீங்களே, டியாவை பார்த்த பயத்தில் தானே லாரா அந்த பிளேஸில் இருந்தா, டியா தான் டெத் ஆகிட்டாளே, அப்புறம் ஏன் லாரா இன்னும் நம்ம ஹவுஸ்லேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி டே இப்படி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். நம்ம டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் அதை உன்கிட்ட எப்படி சொல்கிறது, அவள் மூலிமா எனக்கு ஒரு ஹெல்ப்பு தேவைப்படுது, அதனால தான் நானே அவளை இந்த பிளேஸ்லேருந்து போக விடாமலே வச்சுருக்கேன், இது எப்படி இப்போ உன்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்படி ஜங்குக்கூட செஸ்ஸில் பட்டபடி இருந்த நம்மகிட்டே அப்படியே எழுந்து ஜங்குக்கூட ஃபேஸை பார்க்குறாரு. சொல்லு ஜங்குக், எதுக்காக லாராவை இன்னும் ஹவுஸ்லேயே வச்சுருக்கணும், அவளோட பிளேஸ்க்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
அது டயாங், நீ ஏன் அவசரப்படுற? அவ கொஞ்ச டேஸ் இந்த பிளேஸ்லயே இருக்கட்டுமே. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னா. அவ சொன்னா, அதனால தான் இந்த பிளேஸ்ல அவள இருக்க வச்சிருக்கேன். அவளோட ப்ராப்ளம் எண்ட் ஆனதோட அவளே இந்த பிளேஸை விட்டு போயிருவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஏன் இங்கே நடக்கிற ப்ராப்ளத்துக்கும் லாராவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு திங்க் பண்ணுறியா என்ன? லாராவை இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி லாரா உன்னை ஏதாவது பண்ணுறாளா, அது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஜங்குக், அவள் என்னை எதுவும் பண்ணலை. ஆனால் நீ ஏன் லாராவை இங்கேருந்து போக விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் சொல்கிறோம்ல டயாங், இங்கே கொஞ்சம் குட்டி ஒர்க் இருக்குது, அவளுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவள் ப்ராப்ளத்தை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தான். அந்த ப்ராப்ளம் எண்ட் ஆனதோடையே அவள் இந்த ஹவுஸை விட்டு போயிடுவேன்னு சொன்னா. அவளாக ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 2 மந்த்துக்குள்ளே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு திரும்பவும் நம்மகிட்டயே ஜங்குக்கோட சேர்ஸில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு